திட்டம் சொல்றாங்க அப்படின்னா நிறைய இடத்துல நடக்குது. சிறைச்சாலைகள் முதல்ல நடக்குது. ஏன்னா அவங்க சிரிச்சு படிக்காம இருந்ததுனால தானே குற்றம் செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுவோம், படிக்க வைக்கிறதுக்கான ஏற்படுத்திட்டே இருக்காரு அரசாங்கம். 100% என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, இதை இப்போ கூட இப்போலாம் மேக்ஸிமம் எல்லாம் குழந்தைங்க படிக்கிறாங்க. நம்முடைய முன்னார் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க காலத்தில் பெரும்பாலும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு படிக்காம இருக்கு. சரிங்களா? படிக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரகிள்ஸ்னா என்ன அர்த்தம், என்னென்ன எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஏற்படும் யூஸ் பண்ணு. படிக்காம இருக்கனால அவங்க எதுலையுமே தன்னை முன்னிறுத்த முடியல. அங்கே ஆண்களுடைய என்னது ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு மாறிட்டு இருக்கு அந்த அரசு பிரச்சனை. இதெல்லாம் அன்றைய காலத்தில் இந்த நிலமட்டத்தில் இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்தணும். நீ நல்லா பார்த்தீங்கன்னா 2 பேர் அப்பா அம்மா கூட பார்ப்பாங்க, அம்மா நல்லா டேலண்ட் இருப்பாங்க ஆனால் படிக்கல. அப்பா படிச்சிருப்பாரு, ஏதாவது படிக்க வேண்டிய கேட்டது இருந்து படிக்க வச்சிருப்பாங்க. இப்போ ஆண்கள் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. அதனால அவர் சொல்றது தான் கேட்க வேண்டியது. ஆனால் நல்ல டேலண்ட் இருக்கக்கூடிய லேடிஸு படிக்காமல் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களால பண்ண முடியும். நிறைய பாட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் ஷார்ட்கட் சொல்லுவாங்க. நம்மளாம் படித்த புக்கில் படிச்சதை காட்டிலும் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எளிமையாக யார் சொல்லுவா, அவங்க சொல்லுவாங்க. பண்ணாமா இல்லையா? ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள திறமை இருக்கு, ஆனால் திறமையை என்ன பண்ண முடியல, மங்கடிக்கப்படும். அவங்க வெளிக்கொணர வரல, முடியல, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்கல. ரைட்ல? ஆனால் இப்போலாம் நமக்கு உண்மையுமே பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு. பெண்கள் கல்விக்கு நிறைய கல்வி. இந்த அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா நடுநிலைக்கு உயர்நிலைக்கு மேல்நிலை பள்ளியில் கராத்தே, ஜூடோ, டோண்டோ எல்லாமே கற்றுக்கிட்டு சிலம்பம் கற்றுக்கிட்டு. சரிங்க, நீங்கள் பிரிஸ் வைஸ் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்கில்ஸ் கொண்டு வராங்க அரசாங்கத்தில். ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. படிக்க அவங்க வந்து என்ன சமைக்கணும், பெண்கள்லாம் என்ன இருக்கும், வீட்டுக்கு வரணும், வீட்டில் சமைக்கணும், வரவைகளை ரிசீவ் பண்ணணும், சமைச்சுக்கணும். இதுதான் அவங்களுடைய சொல்லு. நாங்கள் இடத்து பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மனசில் அவங்களுக்கு மனசு சொல்ல முடியாது. அவங்களுடைய திறமையெல்லாம் புதஞ்சிருச்சு. கட்டளைங்களா உண்மையா இல்லையா? யோசிச்சுக்கோங்க, எவ்வளோ திறமைப்பட்டு எங்களுக்கு பதில் ஒருத்தர் அப்படி தான் வரணும். ஆனால் காலையில் சொல்லி 4 மணிக்கு எழுந்து சமைக்க ஆரம்பிச்சேன். 6 மணி முடிக்கும், ஒன்றா வேலை கிடைக்கும். நான் மீண்டும் ஈவினிங் 4 மணிக்கு வரும். எல்லாம் குழந்தைங்களுக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் வயலுக்குமே தன்னுடைய உழைப்பு எல்லாமே போகிறாங்க. ஆனால் அவங்க நல்ல தெரியும். நான் பேச வைக்கிற பார்க்கும்போது ஒரு சில விஷயம் நம்ம சொல்லும்போது இது என்ன பண்ணலாம்னா அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க. என்ன இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ரைட்டா? அவங்க அந்த காலத்தில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஐஏஎஸ் ஆகிருக்கலாம், ஐபிஎஸ் ஆகிருக்கலாம், அல்லது பெரிய போஸ்ட்டில் இருந்துக்கலாம். எனக்கு இது அதனால தான் என்னன்னா நிறைய பேர் படிக்காமல் இருக்கிறதுக்கு சூழல் இருக்கு. அதாவது இடக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த ஏரியாவது என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் கல்வி நிறைய பேர் கையெழுத்து ஒரு இடத்துல ஒரு சபையில் போயிட்டு நம்ம கையெழுத்து போடாமல் சொன்னால் அது எப்படி இருக்கும், 100 பேர்ல ஒரு 10 பேர் சைடு போறாங்க, 10 பேரை ஒரு ஏளனமா பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அப்படிதானே? நீங்களே பாருங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது படித்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து தருவீங்க, படிக்காம இருந்தாங்க அவங்களுக்கு வரணும் இருக்குது, அவங்க ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அப்படிதானே? இன்னைக்கு நம்ம படிக்கிறதுனால தான் ஒரு சந்தையில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அப்டேஷன் இன்னைக்கு என்ன நடக்குது, வேர்ல்டு லெவலில் இன்னைக்கு என்ன நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் படிக்காம இருந்தா யாராவது சொன்னா மட்டும்தான் தெரியும். சொல்லணும்னா அது அவங்க டிவிலாம் ஆர்வமாக பார்க்கணும். பார்த்தா என்ன பார்ப்பாங்க, நாடகம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி நல்ல திறமைகளை மங்கடிக்கப்பட்டது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், வெளிக்கணும். அவங்க பெரிய அளவில் வரணும், வேலைக்கு போன அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன அடிப்படையாக இருக்கக்கூடிய கொடுத்துருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா பேர குழந்தைங்கெல்லாம் சிரிப்பாங்க பாட்டியை பார்த்து. உனக்கு என்ன பாட்டி தெரியும் சொல்லுமா, நம்மளே சொல்லிருக்கோமா இல்லையா, நீங்கள் சொல்லுங்க உங்கள் பாட்டி சொல்லிருக்கா இல்லையா, விளையாட்டு வருது, எல்லாமே விளையாட்டு. நானும் சரியா? இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவை பார்த்தோன்னா என்ன பண்ணுவேன், நான் ஜெனரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எஜுகேஷன் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும். ரைட் தானே? அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க, அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கு, நம்ம பிள்ளைங்க எப்படி, நம்ம பிள்ளைங்க நம்ம ஏவாங்க கேட்டு தானே? என்னப்பா எது கூட தெரியல. செல்லுல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷனா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். ரைட்டுங்களா? நான் வந்து செல்ல வந்து புது செல் வாங்கும்போது எனக்கு பேக் வந்து இங்கே இருக்குது, அது உடனே இமீடியட்டாக இப்போ இங்கே இருக்குது பார்ப்பாங்க. அப்போ சொல்கிறேன், மாற இருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு, விரிவடை இருக்கே இருக்கு. இந்த காலகட்டத்திலையும் நான் படிக்காமல் இருந்தோம்னா எது தெரியாமல் இருந்தா எல்லாமே
அவங்கள டோட்டலாக அவங்கள ஒரு ஆளாக மனுஷனாக மதிக்கும் ஒரு மாறி வச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு எழுத படிக்கிறது அடிப்படை கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மத்திய அரசு தமிழ்நாடு அரசு இணைந்து செயல்பட்டு தான் அந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த திட்டத்தை சக்ஸஸ் பண்ணுறதுல 100 சரியா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். காரணம்னா அவங்களுடைய சூழல் வேறு. அவங்கெல்லாம் ஏஜ் பர்சன், அவங்கெல்லாம் ஓரளவுக்கு மேலே என்ன செய்யலாம், குழந்தை குட்டி பேரங்கெல்லாம் எடுத்தாங்க. அவங்க கூட்டு வந்து படிச்சோம்னா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அதையும் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஐடென்டி பண்ணிங்க, அவங்களையும் முடிஞ்சளவுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க சொல்லும்போது வேலை வாய்ப்பு சம்மந்தம் மட்டும் பேச வேண்டாம். வேலை வாய்ப்பு வந்து படித்த நமக்கே நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கு. சரிங்களா? வேலைங்கிறது என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நம்ம படிச்சுட்டா வேலை கிடைக்கும், அது அந்த காலம். அன்னைக்கு படிக்கிற எண்ணிக்கை குறைவு, வேலை அதிகம். இன்னைக்கு படிக்கிற எண்ணிக்கை அதிகம், வேலை குறைவு. அதுதான் எதுக்காக நான் சொல்றேன், வேலை குறைவுனா அப்போ படிக்க வேணும்னு அர்த்தம் முடியாது. படிப்புங்கிறது என்ன அப்படின்னா வேலைக்கு மட்டும்தான் படிப்பு. சொல்லுங்க பார்ப்போம். இதை தவிர நமக்கு பல திறமைகளை கொண்டு வருவதற்கான திறன் இருக்கு. நிறைய பேர் பார்க்கணும், நிறைய திறமைகள் இருக்கு. படித்தா மட்டும் போதாது. வேலை கிடைச்சலாம், வேலை கிடைக்காத பற்றி அவங்க போயிடாது. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டெவலப் இருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என் கூட ஒருத்தர் இருப்பார், சார் கவர்மெண்ட் வேலையை வேணாம் சார், ஆனால் சாதாரண ஒரு இது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு. அவர்கிட்ட என்ன தேவை, இந்த ஏரியாவில் அவருக்கு என்னென்ன இல்லை, இந்த கேஸ்லாம் இருக்குல்ல, இந்த நியான், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சிஜன், அதெல்லாம் எங்கே தேவைப்படுது, மருத்துவமனைக்கு தேவைப்படுது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பற்றைக்கெல்லாம் இது தேவைப்படுது. என்ன தேவைப்படுது, ஒரு கேஸ் இருக்கு தெரியுமா, அந்த கேஸ் இதெல்லாம் வச்சுட்டு அதை ஒரு விற்பனை பண்ணுறாங்க. ஆச்சரியம் போச்சு. இது ஒரு வேலை இருக்குங்கிறது நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் நல்லா ஏர்ன் பண்ணுறான். நான் சம்பாதிக்கிறத விட அவன் நல்லா சம்பாதிக்கிறேன். புரியுங்களா? சைடாக நம்ம ஒர்க் பண்ணுறான். அப்போ அதுக்கு காரணம் படிப்பு, நாலேஜ். ஒரு பிகாம் முடிச்சார். எப்படி நம்ம வந்து அரசு வேலை தரலாம் பரவாயில்ல, நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னும் நல்லா சக்ஸஸ் பண்ணுறது, நல்லா சம்பளம். டெய்லி பார்த்தா அவர் மினிமம் 10,000. ஆனால் எப்படி ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எதுக்கு நான் சொல்றேன்னா படிப்புங்கிறது வேலை கிடைக்கணும் முடியாது. வேலையை உருவாக்குறதுக்கான திறமை நம்ம ஏற்படுத்திக்கலாம். நம்ம வேலையை உருவாக்கி நம்ம நிறைய பேர் தரலாம். ஒரு டிகிரி படிச்ச ஒரு பி முடிச்சுட்டாரு, அவர் பார்த்துச்சிங்க அண்ணன் படிச்சவர் தான். என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை சார், நான் வந்து கோழி பண்ண நல்லா ஏர்ன் பண்ணுறேன். அதுக்கு தான் டெக்னாலஜி பயன்படுத்துறாரு. புரியுதுங்களா? இப்போ டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், ஈஸியாக அதை வளர்றதுக்கு என்ன ஐடியா. ஸோ அதுக்கான சோர்ஸஸ் என்னெல்லாம் நாலேஜ் பயன்படுத்தி அவர் நான் இன்ஜினியர் எடுத்தோம், காலேஜில் லட்சத்தில் இருந்தார். எனக்கு அந்த வேலை வேலை நினச்சி அவருக்கு நல்லா சொன்னார். இன்னமும் சொல்ல போனால் சில பேர் ஆள் வச்சு பிளான் பண்ணுறாரு. ஒரு 2 பேர் கூலியில் போட்டு அந்த 100 ஆடு வைக்கிறீங்க. ஆட்டில் எவ்வளோ நான் சாதாரண ஆடு வைக்கிறது சாதாரண இல்லையா? அன்னைக்கு நீ ஆடு வைக்கிறதா லாக்கி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஒரு ஆட்டோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மினிமம் 8 to 10,000 இருக்கு. புரியுதுங்களா? 10 ஆடு வச்சா 2 லட்சம் வருது. அது உடனே குட்டி போடும், அது அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. ஸோ அதுவும் ஒரு தொழில் தான். அதுக்கு என்ன தேவைப்படுது? நாலேஜ். நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபி பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருப்போம், அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் உருவாக்குறதுக்கு எல்லாமே எப்படி பண்ணணும், டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கல்விங்கிறது நம்ம டிகிரி முடிச்சுட்டா வேலை கிடைக்கணுங்கிற ஒற்றுமை நம்ம இருக்கு. புரியுதுங்களா? வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைச்சவங்க நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு எனக்கு வேலை கிடைக்கல, நான் படிச்சுட்டேன், நான் வேலை கிடைக்கல, படிச்சுட்டு உட்கார்ந்து வேலை கிடைக்காது. தேவை வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம இருக்கக்கூடிய நாலேஜை டெவலப் பண்ணி உங்கள் பகுதியில், உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு சோர்ஸ் பண்ணி ரிசோர்ஸ் பண்ணுங்க. ரிசோர்ஸ்னால் என்ன உங்களுக்கு? வளங்களை பெருக்கணும், வருமானத்தையும் பெருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம மோட்டோ. எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும். ரைட்? அது படிக்கிறவங்க படிச்சுட்டு வேலை கிடைக்கணும், தேடிட்டே இருக்கணும். தேடி கிடைச்சா ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரைட் தானே? ஆனால் வேலை கிடைக்காம சுய தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க எங்கேயுமே போகலாம், எங்கேயுமே வரலாம். இப்போ நாங்களாம் சார்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். புரியுதுங்களா? கட்டுப்பாட்டு தெரியும், காலையில் வரணும், சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. எந்த ஒர்க்கும் நமக்கு
நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இதுக்கு நான் இந்த மாதிரி நிறைய சுய தொழில்கள் நிறைய இருக்குமா, நீங்கள்லாம் நிறைய பேர் அதிலேயே நீங்கள் ஈடுபடும் யோசிக்கணும். எதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா எதாவது லோ காஸ்ட் பிக் ப்ரைஸ், புரியுதா? குறைந்த அளவு நம்ம பண்ணிட்டு பெரிய அளவில் வருமானம் திட்டுறதுக்கான வழி என்னன்னு யோசிக்கணும். இது பண்ணால் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். அது யாரும் நம்ம பண்ணுறது முடியும். காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலை கிடைக்கணும்னு படிச்சுட்டு வேலை கிடைக்கணும்னு நம்ம அந்த திண்டாட்டத்தில் இருக்குது. அதான் வேலையில்லா திண்டாட்டம். ஏன் வேலையில்லா திண்டாட்டம்? அது நீங்களே வேலையை உருவாக்கணும். நிறைய வேலை நம்ம சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லணும். நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்னது வேலையை தானே உருவாக்கினாங்க. அவை மூலமாக 4 பேருக்கு வேலை கிடைக்கும். அவர் ஒரு ஓனர் ஆயிடுறாரு, புரியுதுங்களா? அந்த ஓனர் ஆகிதான் நீங்கள் பெரிய பெரிய மில்லியன் டாலர் பெரிய சாம்பல்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருப்பாங்க? எப்படி யோசிச்சு ஒவ்வொருத்தரும் எடுத்து லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வறுமை கொடுத்துருக்காங்க. கேட்குங்களேன்? இப்போ நிறைய பேர் கிரிக்கெட் வீரர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஹித் சர்மா ஒருத்தர் கேப்டனாக இருக்காரு. அவரெல்லாம் அடிப்படை ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியில் படிக்க வைக்க முடியாத கஷ்டப்பட்டு அந்த பையன் படித்தான். படிச்சு என்னாச்சு? விளையாண்டான். ஆனால் விளையாடுறதுக்கு எனக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கூட இல்லை அன்னைக்கு. ஆனால் இந்திய லெவலில் ஒரு கேப்டனாக இருக்காரு. இன்னைக்கு எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்காரு? எனக்கு வரல அப்படின்னு இருந்தா அப்போ நமக்கு என்ன வருதோ அதை தேடி தான் வைப்போம். சரிங்களா? எதுக்காக சொல்றேன்னா, இந்த புதிய பாரத எழுத்து திட்டத்தை நீ அவங்களுக்கு மோட்டிவ் பண்ணணும். சரிங்களா? அது கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஏன்னா பட்ஜெட்டை வேற நீங்கள் எடுத்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஒருத்தர் எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தனித்திறமைகள். ஒரு வயதானவங்களை வச்சுட்டு எழுத பிடிக்க தெரியாதுங்கள நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லித்தரதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. 1995 அறிவொளி இயக்கம் ஒன்று இருந்துச்சு. கேள்விப்பட்டீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நாங்களாம் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 45 இருக்கீங்க. ரைட். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து ஊரில் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. எல்லாம் படிக்க சொல்லி வர சொல்லி சிலேட்டு கொடுத்து எழுதி இன்ஜாப் பண்ணுறது அதெல்லாம் நிறைய விஷயம் பண்ணாங்க. அதெல்லாம் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் கையெழுத்து கற்றுக்கிட்டு இப்போ கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி திறமை உருவாக்குறதுக்கான நீங்கள் ஒரு தன்னார்வம் செயல்படுறீங்க. அதெல்லாம் நீங்கள் மனதில் உள்வாங்கி கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும்? புரியுதா? மேடம் சொல்லியிருப்பாங்க டெஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸ்கூலில் அப்படி தான் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணு 20 பேருக்கு டெஸ்ட்டில் வைக்கணும். ஆனால் அவங்க பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணுறது என்ன பண்ணணும்? 20 பேப்பர் வேணும். சார் போனதில் அப்படி என்ன பண்ணாரு? சார் எங்கள் சார் சின்சியராக பேப்பரை திருப்பி ஃபெயில் போட்டார். அங்கிருந்து பார்த்தா ஏன் ஃபெயில் போட்டேன்னு கேட்டாங்க. சார் பார்த்தோன்னா அதிகமாக மார்க் கொடுத்தாரு. அப்போ அந்த அளவுக்கு இருக்கு. அதனால நீங்க மனசுல வச்சுக்கீங்க. நீங்க உடனே அப்படியே ரொம்ப அதுக்காக ரொம்ப ஃபுல் மார்க் போட்டுறக்கூடாது. அதுல ஒருத்தர் நான் ஃபெயில் பண்ணிட்டேன். கல்யாண பாஸ் போட்டாங்க. நான் மட்டும் தான் ஒருத்தர் ஃபெயில் பண்ணேன். நேர்மை நியாயம் நீதி அப்படின்றதுனால கொஸ்டின் மாதிரி எடுத்து இப்போ அந்த அளவுக்கு சொல்லி தரல. கேள்வி எப்படி வருதுங்களா? உங்க விட்டு தன்னார்வம் அந்த அவங்களுக்கு சொல்லி தெரியலையே சரியா? அந்த மாதிரி கொஸ்டின் ஆயிருக்கு. இதெல்லாம் மறைமுகமாக நம்ம அந்த ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அதனால பண்ணிடுங்க. உங்களால் முடியும். நல்லா சக்ஸஸ் பண்ணுங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பாட்டு வேலை செஞ்சுட்டே இருங்க. டைம் கிடைக்கப்போ நடத்துங்க. டைம் கிடைக்கப்போ வாரத்தில் நீங்கள் டெய்லி மணிக்கு வேலை செஞ்சீங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா சந்தோஷம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாள் டைம் இருக்கும்போது சார் சொல்லுவோம் டைம் இருக்கும்போது பண்ணுங்க. ரொம்ப ரிஸ்க் வேண்டாம். புரியுதுங்களா? அதாவது எங்களுக்கு தேவை அவங்க வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதான் இப்போ சாரு சொல்கிறது மேடம் சூப்பர்வைசர் மேடம் சொன்னாங்கல்ல, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அடிப்படையாக இந்த பேங்குக்கு போனால் பணம் எடுக்கிறது, இந்த சலான் ஃபில் பண்ணுறது இல்லையா, இந்த ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டீங்களா அதை உங்களுக்கு எல்லாமே குரூப்பில் போட்டாச்சுங்க. இன்னொன்று இந்த ஏடிஎம் எடுக்க பாருங்க வயதானங்கள்லாம் நம்பரே கொடுப்பாங்க. நான் நேரத்துக்குள்ள ஒரு நம்பர் கொடுத்துரு 12-14 அப்படின்னாங்க. சரி என்ன சொல்லிடாதீங்க. என்னட்டு சொன்னீங்க ரைட்டு. யாராவது வேற மாதிரி சொன்னா என்ன ஆகும்? சரி இல்ல அப்படி வராது. சரி ஒன்றும் பயப்படாத. எதுக்குமே பயப்படாதுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சா செய்யாடி போனா இன்னும் 20 பேப்பர் எழுதி கொடுத்துக்கிட்டே போகுது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா
நல்லா பண்ணுறது எல்லாமே. அதாவது ஒன்றும் இல்லை, விழிப்புணர்வு ஏற்படுத்த